ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். ஏன்னா நம்மளுடைய கம்பெனி வந்து ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியில் இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதை பற்றின ஒரு எப்படி நம்ம ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியில் இருக்கோம் அப்படின்னா இங்கே நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம டே 5, அதாவது அக்டோபர் 6ல் இருக்கோம். ஸோ அக்டோபர் 6 2025. ஸோ ஆல்மோஸ்ட் இயர் ரெண்டும் வந்துருச்சு. ஸோ இந்த மந்த் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இப்போ தான் நிறைய பேர் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த பிஸ்னஸில் வந்து கன்சன்சி அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருமே நிறைய பேர் கன்சன்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ கன்சன்சி போயிட்டு இருக்கு. 2ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி வரைக்கும் கன்சன்சி பீரியட். ஸோ இந்த டேஸில் கன்சன்சி பண்ணணும் அப்படின்னா வெறும் எஃப்எம்சிஜி மட்டுமே வச்சுக்கிட்டு ஒவ்வொரு மாதமும் கன்சன்சி பண்ணிட முடியாது. ஸோ அப்போ நம்ம அடிஷ்னலாக நம்மளுக்கு தேவையான ப்ராடக்ட், நம்மளுக்கு என்ன தேவைப்படுது அப்படிங்கிறத ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா ஈஸியாக கன்சன்சி பண்ணிடுவாங்க. அப்போ நம்ம பிஸ்னஸில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது, என்னென்ன கேட்டகரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எஃப்எம்சிஜியை தாண்டி ஹெல்த் சப்ளிமெண்ட்ரி, அக்ரி, பியூட்டி. ஸோ இந்த 3 மேஜர் கேட்டகரியில் இருக்குது. ஏன்னா நம்ம பிஸ்னஸில் எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஒரு பிவி வரணும் அப்படின்னா ஆவரேஜ் 30 ரூபா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. 30 ரூபாய்க்கு ஒரு பிவி. அந்த 30 ரூபா கணக்கு எதை பேஸ் பண்ணி அப்படின்னா இப்போ நான் சொன்ன இந்த 3 கேட்டகரி தான்: ஹெல்த் சப்ளிமெண்ட்ரி, அக்ரி அண்ட் பியூட்டி. இந்த 3 ப்ராடக்ட்டும் நீங்கள் எக்ஸாக்டாக எடுத்து பார்த்தீங்கன்னா 30 ரூபாய்க்கு கரெக்டாக ஒரு பிவின்றது மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா இது 3மே நம்மளுடைய ஹெல்த்தை கேர் பண்ணக்கூடிய விஷயங்கள். அக்ரின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அக்ரியில் வந்து 2 விஷயம் இருக்கு. ஒன்று, நம்ம உரங்களுக்கு தானே கொடுக்குறோம், நம்ம வந்து விவசாயத்துக்கு தானே பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கலாம். ஆனால் இங்கே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், அந்த விவசாய உற்பத்தியிலேருந்து வரக்கூடிய பொருளை தான் நம்ம சாப்பிட்றோம், நம்ம உணவாக எடுத்துக்கிறோம். அப்போ அந்த இடத்துல நம்ம இயற்கையாக வந்து பயன்படுத்தணும், அங்கே வந்து நோய்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு தடுக்கணும் அப்படிங்கிறது தான் நோக்கம். 2வது பியூட்டி. பியூட்டி அப்படின்னு பார்க்கும்போது ஸ்கின் கேர், தோல் சம்பந்தமான நோய்கள், வியாதிகள் இந்த மாதிரி சொல்லலாம். ஸ்கின் ரேஷஸ், ஸ்கின் கலர் டோன், வெயிலினால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள், இந்த மாதிரி நம்மளோட சுற்றுப்புற சூழ்நிலை ஏற்படக்கூடிய பாதிப்புகள், இது எல்லாமே ஸ்கின்ல தான் தெரியும். ஸோ அந்த பாதிப்புலேருந்து வெளியே வரதுக்கு ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ். அதுக்கடுத்து நம்மளுடைய உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள், ஊட்டச்சத்து பற்றாக்குறை, மினரல்ஸ் பற்றாக்குறை, ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு சப்ளிமெண்ட்ஸ். ஸோ நம்ம நார்மலாக வந்து மற்றதுக்கெல்லாம் வந்து வெளியில் இப்போ உரத்துக்காக இருக்கட்டும் இல்லை ஸ்கின் கேருக்காக இருக்கட்டும் டைரெக்டாக பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி சஜஷன்ஸ் கொடுத்துடலாம். ஆனால் இந்த உடல் பாதிப்புகளுக்கு மட்டும் நம்ம வந்து கண்டிப்பாக அதை பற்றின அவேர்னஸ் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து கரெக்டாக சஜஷன் கொடுக்க முடியும். அப்போ நம்ம அந்த கூறுகளை பற்றி நம்ம தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? ஸோ உடல் அமைப்புகளை பற்றி நம்ம தெரிஞ்சிருந்தோம்னா இங்கே யார் வேணாலும் சப்ளிமெண்ட்ஸை ஈஸியாக சஜஷன் பண்ணிட முடியும். அப்போ உடல் கூறுகள் என்ன பார்க்கும்போது நம்ம வந்து உடம்பை 3ஆக பிரிச்சிடலாம். உடம்புல ஏற்படக்கூடிய நோய்களை 3 வகையாக பிரிச்சிடலாம். இங்கே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பஞ்சபூதங்கள் அப்படிங்கிறது நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய பஞ்சபூதங்கள். சரிங்களா? இந்த பஞ்சபூதங்களின் அடிப்படையில் தான் நம்ம உடலுமே இயங்குது. நம்ம உடல்ல நீர் இருக்கு, நிலம் அதனுடைய அதாவது எர்த்து அதனுடைய சக்தி இருக்கனால தான் நம்மளால நடக்க முடியுது, நிற்க முடியுது. சரிங்களா? அதுக்கடுத்து ஆகாயம், அதாவது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வாயு அப்படின்னு சொல்லுவாங்களே, காற்று நம்ம பார்க்க முடியாது. ஸோ அதே போல் அந்த நெருப்பும் காற்றும் சேரும்போது ஏற்படக்கூடிய அந்த விஷயங்கள், ஸோ இதெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே நம்மளுடைய உடலில் இருக்குது. நீர், நிலம், நெருப்பு அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே 5மே இருக்குது. இந்த 5மே 3ஆக பிரிக்கிறாங்க. அதுதான் என்னென்னா வாதம், பித்தம், கபம் அப்படின்னு சொல்லி. கபம் அப்படின்னா நீர், உடம்புல நீர் சக்தி இருக்கணும், நிலத்தின் சக்தி இருக்கணும். ஸோ 2மே சேர்ந்தது தான் அந்த கபம் அப்படிங்கிறது. வாதம் அப்படிங்கிறது காற்று, சுவாசம். ஸோ நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்று, அது வந்து ஹீமோகுளோபின், நம்மளோட உடம்புல பொறுத்த வரைக்கும் ஹீமோகுளோபின் சொல்லுவாங்க. ஸோ ஹீமோகுளோபின் இருந்தால் தான் உடம்புல எல்லா இடத்துக்கும் ஆக்சிஜன் வந்து சப்ளை கொண்டு போக முடியும். அப்போ அது கரெக்டாக ஆக்சிஜன் சப்ளை எல்லா இடத்துக்கும் போனால் மட்டும்தான் உடல் வந்து இயங்கும். அப்போ உடல் இயக்கத்தை கட்டுப்படுத்தக்கூடியது இந்த காற்று, அதுதான் வாதம். அடுத்து பித்தம் அப்படின்னா உடல் செரிமானம், நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் எல்லாமே கரெக்டாக செரிமானமாகி உடம்புக்கு அதனுடைய ஊட்டச்சத்துக்கள் கொண்டு போய் சேர்க்கணும். ஸோ இந்த 3ம் சரியான சமநிலையில் இருந்தால் மட்டும்தான்
நம்ம உடல் வந்து பார்த்தீங்கன்னா நோய் இல்லாமல் வாழ முடியும். ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து சம்பாதிக்கிறது எதுக்காக? சாப்பிட்றதுக்காக. அப்படி சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? உடம்புல நோய் வந்து கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் வந்து பணத்தை கட்டிட்டு இருக்கோம், சம்பாரிச்ச காசை. அப்போ நோய் இல்லாமல் வாழ்றதுக்கு பேர் தான் உண்மையான வாழ்க்கை. ஸோ அந்த நோய் இல்லாமல் வாழ்றணும் அப்படிங்கிறது தான் நம்ம கம்பெனியோட நோக்கமும். ஆரோக்கியம் மற்றும் வருமானம். நம்ம செல்வந்தரா ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் விஸ்டேஜ் வாய்ப்பு. செல்வந்தரா ஆகணும் அப்படின்னா ஆரோக்கியமா இருக்கணும். அப்ப இந்த 3த்தையும் பேஸ் பண்ணி தான் ஒரு மெடிசன் அப்படிங்கிறத உருவாக்குறாங்க. அது சித்த மருத்துவமா இருக்கட்டும், இல்ல ஆயுர்வேத மருத்துவமா இருக்கட்டும், இல்ல வந்து ஆங்கில மருத்துவமா இருக்கட்டும், அலோபதின்னு சொல்லக்கூடிய ஆங்கில மருத்துவமா இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 3 பேஸ் பண்ணி தான் இயங்குது. நம்ம இங்க சப்ளிமெண்ட்ஸ் நம்ம சஜஷன் பண்ணும்போது கூட எதுக்காக 5 சப்ளிமெண்ட்ஸ், 4 சப்ளிமெண்ட்ஸ் அந்த மாரி வந்து காம்பினேஷன்ல குடுக்குறோம் அப்படின்னா, அதுக்கான காரணம் இந்த 5மே சமநிலையில கொண்டு வரதுக்காக மட்டும் தான். ஏன்னா இங்க நெறைய பேர் என்னன்னா, ஒரு சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டா போதுமா? 2 சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டா போதுமா? அப்படிங்கிற மாரி ஒரு சிலர் கேள்வி கேட்குறாங்க. அப்ப நம்ம இந்த தெளிவு நம்மகிட்ட இருந்தது அப்படின்னா, நம்மளால ஈஸியா ஏன் 5 சப்ளிமெண்ட்ஸ் நம்ம குடுக்குறோம்? எதுக்காக 5, 6 சப்ளிமெண்ட்ஸ் ஒரு காம்பினேஷன் ஆஃப் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கிறோம்? அப்படிங்கிறத நம்ம ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும். சரி. இந்த வாதம், பித்தம், கபம் இது 3 என்ன வேலை செய்யும்? அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா, அந்த வேலையில ஏற்பட்ட பாதிப்பை தெரிஞ்சுக்கலாம். கரெக்ட்டுங்களா? அப்ப இந்த 3த்துல தான் உடம்பு இயங்குதுன்னு சொல்லியாச்சு. அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன? என்ன செயல்பாடு நடக்குது? அந்த செயல்பாடு சம்பந்தமான என்ன பிரச்சனை நடக்குது? அந்த பிரச்சனைக்கான தீர்வு என்ன? என்னைக்குமே ஒரு ப்ராப்ளம் வரும்போது இந்த மெத்தட் ஆஃப் சால்விங் சொல்லுவாங்க. ஸோ அதன் அடிப்படையில ஃபர்ஸ்ட் அது என்ன செயல் பண்ணும்? அது என்ன வேலை பார்க்கும்? அந்த வேலையில பாதிப்பு இருக்கா? அப்ப இதுதான் பிரச்சனை. ஸோ அதுல ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, வாதம். வாதம் அப்படின்னும்போது, இது என்னென்ன வேலை பார்க்கும் அப்படின்னா, நம்ம உடல்ல உள்ள கழிவுகள வெளியேற்ற வேலையை இது செய்யும். உடலுடைய இயக்கம். அதாவது நம்ம நடமாடுறோம், அசைறோம். இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த உடலின் இயக்கத்துக்கு சப்போர்ட் பண்றது இந்த வாதம் அப்படிங்கிறது. அடுத்து சுவாசம். நம்ம சுவாசிக்கிறோம். ஆக்ஸிஜன் எடுத்துட்டு கார்பன் டை ஆக்சைடு வெளியிடணும். ஸோ அந்த ப்ராசஸ் கரெக்ட்டா நடக்கணும். அப்படி நடந்துச்சுன்னா, நுரையீரல் கரெக்ட்டா இருக்குன்னு அர்த்தம். அதுல ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா, நுரையீரல்ல பாதிப்பு ஏற்படும். ஸோ வீசிங், ஆஸ்துமா இந்த மாரி பிரச்சனைலாம் வரதுக்கான காரணம் அதுதான். அதே போல நரம்பு மண்டலம். நம்மளுடைய நர்வ் சிஸ்டம். முழுக்க முழுக்க எதுன்னா, அந்த காற்றின் அடிப்படையில தான் செயல்படுது. அதே போல இது இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லலாம். உடம்புல வந்து இயக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இந்த காற்றின் தான். ஆக்ஸிஜன் இல்ல அப்படின்னா நம்ம உடம்பு இல்ல. நம்ம உயிரோட இருக்க மாட்டோம். ஸோ நம்ம உயிரோட இருக்கோமா இல்லையான்னு தெரிய வைக்கிறதே இந்த ஆக்ஸிஜன் தான். அப்ப காற்று ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து பித்தம். பித்தம் என்ன வேலை பார்க்கும்? இது வந்து செரிமானம். செரிமானம் சம்மந்தப்பட்டது. நம்ம கரெக்டா நம்ம வந்து சாப்பிடுறோம். சாப்பிட்டது கரெக்டா ஜீரணம் ஆனா மட்டும்தான் மெட்டபாலிசம் கரெக்டா சுரக்கும். உடம்புல மெட்டபாலிசம் சரியா இருந்தா மட்டும்தான் உடல்ல தட்பவெட்பநிலை சரியா சம அளவுல இருக்கும். அப்ப உடம்புல உள்ள தட்பவெட்பநிலை சமநிலையில இருக்கணும், கரெக்டா வச்சுக்கணும் அப்படிங்கிறத பார்க்கறதும் இது எல்லாமே செரிமான இதுல தான் வருது. ஸோ பித்தத்துல வருது. அதே போல கண் ஆரோக்கியம், தோல் நிறம், இது எல்லாம் எதை பேஸ் பண்ணா இந்த பித்தம். அப்ப நம்ம உடம்புல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த அதாவது நம்ம உடம்பு சொல்லுவாங்க பித்தப்பைன்னு சொல்லுவாங்கல்ல. இந்த பித்தப்பையில இருந்து தான் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுக்கும் என்சைம் சுரக்கக்கூடிய விஷயங்களை சப்ளை பண்ணக்கூடியது இந்த பித்தப்பை. நிறைய பேருக்கு இந்த பித்தப்பையில கல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பித்தப்பையை ரிமூவ் பண்ணிடுவாங்க. அப்ப அங்க என்ன ஆகுது? பித்தம் சரியா இயங்கல. அப்ப அவங்கள உடம்புல கண்டிப்பா வெப்பநிலை மாற்றம் இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து நிறைய ப்ராப்ளம் இருக்கு. உதாரணத்துக்கு கிட்னி ப்ராப்ளம், லிவர் ஃபங்க்ஷனு, அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து மஞ்சக்காமலை, இந்த மாதிரி நோய்கள் வர்றதுக்கான காரணம் பித்தப்பை சரியா வேலை செய்யல அப்படிங்கிறது. அப்ப பித்தம் சரியா இருந்துச்சுன்னா செரிமானம் சரியா இருக்கும், அவங்க மெட்டபாலிசம் சரியா இருக்கும், கண் ஆரோக்கியம் இருக்கும், தோல் அந்த ஸ்கின் டோன் வந்து கரெக்டா இருக்கும். எல்லாமே பார்த்துக்கிறது இந்த பித்தம். அதுக்கடுத்து கபம். கபம் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, நீர் ஏற்கனவே சொன்னது. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா மனிதனோட உடம்புக்கு ஸ்ட்ரென்த். யோசிச்சு பாருங்க, நம்ம தண்ணியில தான் அதிகமான மினரல்ஸ் அப்படிங்கிறது அடங்கியிருக்கு. நம்ம சிஎம்டி உதாரணம் சொல்லணும், நம்ம சிஎம்டி சொல்றோம்.
ஸோ சிஎம்டி எடுத்துக்கிறதுனால நம்மளுக்கு என்ன ஆகுது, உடம்பு வந்து ஆக்டிவாக இருக்குது. கரண்ட் பாஸ் ஆன அந்த வீடியோஸ் எல்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க. சிஎம்டி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் டெட் வாட்டர் இருக்கும், நான் ஆக்டிவாக இருக்க வாட்டர் இருக்கும். அந்த மாதிரி உடலுக்கு வலிமை தரக்கூடியது இந்த நீர். அது மட்டும் இல்லை, ஸ்டேபிளாக வச்சிருக்கணும். ஸ்திரத்தன்மை அப்படின்னா ஸ்டேபிளாக வச்சுக்கிறது, அந்த வாட்டர் கண்டென்ட் வந்து அளவை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது. அதுக்கு தேவையும் அதோடைய தன்மையும் இந்த கபம் அப்படிங்கிறது தான். அதே போல் ஜாயிண்ட்ஸ், அந்த மூமெண்ட், மசகுத்தன்மைன்னு சொல்லுவாங்க. மசகுத்தன்மை அப்படின்னா உள்ள வந்து ஜவ்வு பகுதின்னு சொல்றாங்கல்ல, அந்த ஜவ்வு பகுதிக்கு அந்த நெகிழ்வுத்தன்மையை கொடுக்கக்கூடிய, இந்த மசகுத்தன்மை நெகிழ்வுத்தன்மைன்னு சொல்லுவாங்க. மூட்டுகளுக்கு நெகிழ்வுத்தன்மையை கொடுக்கக்கூடியது இந்த நீர். அப்போ அந்த நீர் சத்தை சரியா பராமரிக்கணும். சரியா பராமரிச்சோம்னா உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி, அதாவது WBCன்னு சொல்லுவோம், ஒயிட் பிளட் செல்ஸ், எங்க உருவாகுது, ரத்தத்துல. ரத்தம் என்னவா இருக்கு, திரவ நிலை. இந்த திரவ நிலை சரியான அளவுல இருக்கணும். ஸோ அப்ப நீர் எந்த அளவுக்கு அவசியம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. ஸோ இது எல்லாமே ஏதாவது சேஞ்ச் ஆச்சுன்னா, அதாவது இப்ப நான் சொன்ன இந்த விஷயங்கள்ல ஏதாவது மாற்றங்கள் வந்தது, அதிகரிச்சது இல்லை குறையுது, அந்த மாதிரி பிரச்சனை வருது அப்படின்னும் போது என்னென்ன பிரச்சனைலாம் வரும்? ஸோ பிரச்சனைகள் தெரிஞ்சா நம்ம என்ன பண்ணலாம், அதுக்கு தாராளமா தீர்வுகளை காண முடியும். பிரச்சனை தெரியாம நம்ம பாட்டுக்கும் வந்து பார்த்துக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, இந்த ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு போய் டாக்டர் போயிட்டு டாக்டர் என்ன பண்ணுவாங்க, மெடிசன் கொடுப்பாங்க, மெடிசன் எடுத்துக்கிறோம். கடைசி வரைக்கும் என்ன சொல்றோம், எனக்கு எல்லாம் எடுத்துக்கிட்டேன், இன்னும் எதுவுமே சரியாகலன்னு சொல்றோம். என்ன ரீசன்னா, நம்ம வந்து காரணத்தின் மூலக்கூறை நம்ம கண்டுபிடிக்கிறதே கிடையாது. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் அந்த 3 நம்ம வந்து தெளிவாக இருக்கணும். ஸோ மறுபடியும் ஒரு தடவை நான் ரிப்பீட் பண்ணுறேன். வாதம் அப்படிங்கிறது காற்று, ஓகேங்களா? காற்று மற்றும் ஆகாயத்தின் இயக்கம். ஸோ இது ரெண்டு, அதாவது நம்ம வந்து அசைவுத்தன்மை கொடுக்கக்கூடியது இந்த வாதம் அப்படிங்கிறது. வாதம் அப்படின்னால அசைவுத்தன்மைன்றதை மெயினில் வச்சுக்கோங்க. சுவாசம் அப்படிங்கிறத சுவாச மண்டலம் அப்படிங்கிறத மெயினில் வச்சுக்கோங்க. அடுத்து பித்தம். பித்தம் அப்படிங்கிறது நீர் மற்றும் நெருப்பு, சரிங்களா? ஏன்னா நம்ம சாப்பிட்ற உணவு திரவ நிலைக்கு மாறணும். ஸோ அப்போ வந்து வயிற்றுக்குள்ள அது ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணணும். அந்த ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணும்போது அந்த உணவெல்லாம் ரெண்டா பிரியணும். ஒன்று ஊட்டச்சத்து தனியாக பிரியும், கழிவுகள் தனியாக பிரியும். அந்த கழிவுகள் வெளியேறணும். ஸோ இந்த ப்ராசஸ் கரெக்டாக ஞாபகத்தில் வச்சுங்க. பித்தம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க வயிறு சம்மந்தப்பட்டது. அதுக்கு அடுத்து கபம். கபம் அப்படிங்கிறது நீர் மற்றும் நிலம். அப்போ ஸ்கின் எல்லாமே வந்துடும், தோல் எல்லாமே வந்துடும், சரிங்களா? இந்த இடத்துல உடல் நம்ம வளர்ச்சி, நம்ம அதுக்கப்புறம் நோய் எதிர்ப்பு சக்தி, இது எல்லாமே அதில் வந்துடும். ஸோ இது 3ம் நம்ம தெளிவாக இருக்கோம் அப்படின்னா, இப்போ அடுத்து ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், பாதிப்புகள், இது மாற்றத்தினால, இந்த வாதம் பித்தம் கபம் இதோட மாற்றத்தினால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன? ஸோ வாதத்துல பாதிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா, அதோட மாற்றம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா, மூட்டு வலி, ஜாயிண்ட் பெயின்ஸ் நிறைய பார்த்துருப்போம். ஆர்த்ரைட்டிஸ், ஆஸ்டியோபரஸ், இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதாவது முடக்குவாதம், மூட்டுவாதம், இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. எலும்பு தேய்மானம், வயதானதுனால எலும்பு தேய்மானம் ஆயிடுச்சு. நர்வ்ஸ் பிரச்சனை, கைகால் நடுக்கங்கள், ஒரு மாதிரி அப்படியே சிவரிங்க இருந்து கைகால் அப்படியே நடுக்க இருந்துகிட்டே இருக்கும். காரணம் நரம்பு மண்டலத்தில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. ஏற்கனவே சொன்னதுதான். ஸோ வாதம் அப்படிங்கிறது என்னது, நரம்பு மண்டலத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. அப்போ நரம்புல பாதிப்பு ஏற்படும். நரம்புல பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா நடுக்கம் வரும். அதுக்கு அடுத்து வறட்சி, ட்ரைனஸ், உடம்பு வந்து டீஹைட்ரேட் ஆகிறது, ஒரு மாதிரி வறட்சியா இருக்குது, ட்ரைனஸ் அந்த ஃபீல் பண்றது. அதுக்கடுத்து தூக்கமின்மை. நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்க, எனக்கு தூக்கமே வரதில்ல, நான் வந்து ஷிஃப்ட் மாறி மாறி போறதுனால எனக்கு தூக்கம் வரதில்லை. அப்போ என்ன ஆகுது, உடம்புல மாற்றணும். அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி உடம்பு வந்து சப்போர்ட் பண்ண மாட்டுது. உடம்பு வந்து அடாப்ட் ஆகலை. ஏன்னா நம்ம சர்க்குலேஷன் எப்படின்னா, நைட்ல தூங்கணும், பகல்ல வேலை செய்யணும். ஃபாரின்ல வேலை பார்க்குறவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மளுக்கு இங்கே டே அப்படின்னா அவங்களுக்கு அங்கே நைட்டாக இருக்கும். இங்கே நிறைய பேர் ஃபாரின்காக ஒர்க் பண்ணுறாங்க, அமெரிக்காவுக்காகவும் மற்ற கண்ட்ரிக்காகவும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, இங்கே உட்காந்து நைட் ஷிஃப்ட் பார்க்குறவங்க இருக்காங்க. நம்ம இந்தியாவில் உட்காந்து நைட் ஷிஃப்ட் பார்த்தா என்ன ஆகும்,
அவங்களுக்கு அங்கே பகல், அதனால நம்ம இங்கே நைட்டில் ஒர்க் பண்ணுறோம். அவங்க காலநிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம இங்கே வேலை பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட உடம்பு சப்போர்ட் பண்ணுமா அப்படின்னா கண்டிப்பாக பண்ணாது. அப்போ இந்த பிரச்சனைகள் ஏற்படும், இந்த மாற்றங்கள் ஏற்படும். எதில்? இந்த வாதத்தில். அப்போ என்ன ஆகுது? ஸ்ட்ரெஸ். தூக்கம் வரல என்ன ஆகும்? ஸ்ட்ரெஸ் ஆகும், ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரெஸ் வரும். டிப்ரெஷன். இது எல்லாத்துக்கும் காரணம் தூக்கம் இல்லாதது. அப்போ தூங்கி எழுந்த உடனே மைண்ட் என்ன ஆகுது? ஃப்ரெஷ் ஆகிடுது. மைண்டு ஃப்ரெஷ் ஆகிடுச்சுன்னா ஸ்ட்ரெஸ் இல்லை அப்படின்னும் போது நம்மளோட ஆக்டிவிட்டியை சரியாக பார்த்துக்க முடியும். அப்போ இந்த வாதம் எந்த அளவுக்கு நம்ம பிரச்சனைகளை இது மாற்றத்தினால நமக்கு எந்த அளவுக்கு பிரச்சனைகள் இருக்குது, அப்போ இந்த பிரச்சனைகளுக்கு நம்ம எந்த மாதிரி தீர்வு கொடுக்கலாம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு இப்போ ஐடியா கிடைச்சிருக்கு உங்களுக்கு. நெக்ஸ்ட் பித்தம். பித்தம்னு பார்க்கும்போது என்னென்ன பிரச்சனைகள் வரும்? இதை மாற்றத்தினால என்னென்ன பிரச்சனை வரும்? இரிட்டேஷன். இந்த எரிச்சல் அப்படிங்கிறது என்ன? இரிட்டேஷன். ஒரு மாதிரி இரிட்டேஷனாக இருக்கும். கோபம் வரும், அன்ஈஸியாக ஃபீல் பண்ணுவோம், ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும், அதை ரொம்ப டென்ஷன் ஆகும், அடிக்கடி கோபம் வரும். ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா பித்தம் சரியாக வேலை செய்யலை அப்படிங்கிறது. உதாரணத்துக்கு இந்த பெண்களுக்கு வந்து மாதவிடாய் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை இருக்கும். இந்த இரிட்டேஷன், இந்த ஆங்கிரி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு அந்த மாதிரி டயத்தில் ஒரு காரணம் என்னன்னா அவங்களுக்கு அந்த விஷயங்கள் எங்கே வேலை செய்யுது? குடல் சம்மந்தமானது. புரியுதுங்களா? ஸோ அந்த பித்தம் அப்படிங்கிறது குடல் சம்மந்தப்பட்டது. ஸோ செரிமானத்தில் பிரச்சனை. ஸோ எல்லாத்துலேயும் அவங்களால சரியாக சாப்பிட முடியாது, சரியாக தூக்கம் இருக்காது. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக இதாகும். அப்படியே சாப்பிட்டாலும் நெஞ்செரிச்சல். நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க, நெஞ்செரிச்சல் எனக்கு வந்து ஒரு மாதிரி அசிடிட்டி ஃபார்ம் ஆகுது, கேஸ்ட்ரிக் ஃபார்ம் ஆகுது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ நெஞ்செரிச்சல், அதுக்கும் காரணம் என்னது? இந்த பித்தம் சரியாக வேலை செய்யல. இதுல மாற்றம் வந்திருக்கு, இதுல வந்து சேஞ்சஸ் வந்திருக்கு. அப்ப சரியா சாப்பிடல, சரியா வந்து இது பண்ண முடியல அப்படின்னா, பசி எடுக்க மாட்டேது, இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது என்ன ஆகுது? ஆட்டோமேட்டிக்கா அசிடிட்டி சுரக்குது, ஆனா சாப்பிட முடியல, சரியா சாப்பிட முடியல அப்படின்னும் போது அந்த அசிடிட்டி என்ன ஆகும்? குடலை அரிக்க ஆரம்பிக்கும். அப்போ வயிற்றுப்புண், அல்சர். சில பேருக்கு சாப்பிட்டாங்கன்னா அலர்ஜி வரும்னு சொல்லுவாங்க. எனக்கு ஒரு மாதிரி அலர்ஜி வந்துருது, எனக்கு இந்த கத்திரிக்காய் ஒத்துக்கல, எனக்கு வந்து சிக்கன் ஒத்துக்கல, எனக்கு நான்வெஜ் ஒத்துக்கல, சில காய்கறிகள் வந்து ஒத்துக்க மாட்டேதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் காரணம் என்ன? பித்தம் வந்து சரியா வேலை செய்யல, உடம்புல வந்து பித்தத்துல பிரச்சனை இருக்கு. அதாவது வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். உணவு மண்டலம் சொல்லுவாங்களா, அந்த உணவு மண்டலத்துல பிரச்சனை இருக்கு அப்படின்னு அர்த்தம். பித்தம் அப்படின்னாலே உணவு மண்டலம், சரிங்களா? ஸோ உணவு மண்டலத்துல பிரச்சனை இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த பாதிப்புகள் இருக்காட்டும். இதுக்கெல்லாம் காரணம் உணவு மண்டல ப்ராப்ளம் அப்படின்னு அர்த்தம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது எதுனா கபம். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், முழுக்க நீர் தான் இதில் அதிகம். ஸோ அப்போ நீர் அதிகம் அப்படின்னும் போது நீர் சம்பந்தமான பிரச்சனை இருக்கு. நம்மகிட்ட சளி, இருமல் அதிகமாச்சுன்னா சளி, நம்மளுக்கு இப்போ கோல்டு கிளைமேட் ஆகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மழை காலம். ஸோ டிசம்பர் ஜனவரி வரைக்கும் இப்போ இப்படி தான் இருக்கும். ஸோ வின்டர் சீசனும் இந்த மாதிரி அதனால குளிர்காலமும் மழை காலமும் கலந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி டயத்தில் என்ன ஆகும்? டக்குன்னு சளி பிடிச்சிரும். சளி பிடிச்சா என்ன ஆகும்? இருமல். ஏன்னா மூச்சு சரியாக விட முடியறதில்ல, ஸோ அதனால இருமல் வரும். ஒரு மாதிரி மனசு பாரமாக இருக்கும். ஏன்னா எந்த ஒரு வேலையும் நம்ம செய்யணும்னு நினைச்சாலும் செய்ய முடியாது. ரொம்ப டயர்ட்னஸாக, லேசினஸாக ஃபீல் பண்ணுவோம். அது சம்பந்தமான அலர்ஜி. இப்போ குளிர்காலத்தில் ஒரு சிலருக்குலாம் உடம்பு வந்ததுன்னா தோல் வந்து ஒரு மாதிரி செவந்த மாதிரி ஆகிடும். ஸோ அதை தமிழில் ஒவ்வாமைன்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷில் வந்து அலர்ஜி, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கபம் தான். அப்போ இதுக்கு தீர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வெஸ்ட் சப்ளிமெண்ட்ஸ், நான் ஒரு சில சப்ளிமெண்ட்ஸை வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஒரு சிலது நல்லா புரிஞ்சுங்க, நான் ஒரு சிலது, அதாவது பிரைமரின்னு சொல்லுவாங்களா, அந்த பிரைமரி அப்படிங்கிற மாதிரி நான் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வாதம். ஏற்கனவே சொன்ன மாதிரி வாதம் அப்படின்னா என்னென்ன பிரச்சனை இருக்கும்? ஜாயிண்ட் ப்ராப்ளம் வரும். அப்போ ஜாயிண்ட் ப்ராப்ளத்துக்கு நம்மகிட்ட என்ன இருக்கு? கால்சியம் இருக்கு, சிஎம்டி இருக்கு, குளுக்கோசமைன் இருக்கு, கொலஜன் இருக்கு, குர்குமின் பிளஸ், கிர்லாயில். இதெல்லாம் என்ன ப்ராப்ளத்துக்கு? ஜாயிண்ட்ஸுக்கு நம்ம கொடுக்கலாம். அதே போல ரெண்டாவது நரம்பு மண்டலம் பிரச்சனை. நரம்பு மண்டலம் அப்படின்னாலே கெனோடர்மா, எல்ஆர்ஜினைன், கிர்லாயில், இதெல்லாமே என்னது? நரம்பு மண்டலத்துக்கு. அதே போல சிஎம்டியுமே, அதுக்கும் சிஎம்டி கொடுக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்பெரல்னா. ஸோ இதெல்லாம் வந்து நரம்பு மண்டலத்தை
அதாவது நர்வ் சிஸ்டம் பாதிப்பு ஏற்படக்கூடியதை சரி பண்ணக்கூடியது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனஸ்ன்னு சொன்னேன். ஸோ ட்ரைனஸ் அது போகணும் அப்படின்னா தண்ணி நிறைய எடுத்துக்கணும். டீஹைட்ரேட் ஆகாமல் பார்த்துக்கணும் உடம்ப. டீஹைட்ரேட் ஆகாமல் பார்த்துக்கிறதுக்கு என்ன எடுத்துக்கலாம்? வாட்டர் எடுக்கணும். ஸோ வாட்டரில் அப்போ சிஎம்டி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம இதில் இன்விகோ ஃப்ரெஷ்னப் ட்ரிங்க்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை எடுத்துக்கலாம். ட்ரைனஸ் ஃபீல் ஆகாமல் இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபைபர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி குடிக்கக்கூடியது. ஸோ ஃபைபர் எடுத்துக்கும் போது நம்ம உணவு மண்டலத்துக்கும் அடுத்து பார்க்க போகக்கூடிய பித்தத்துக்கும் இந்த ஃபைபர் வரும். சரிங்களா? ஸோ அதுக்கும் சரியாகும். அதே போல் தூக்கமின்மைன்னு ஒரு பிரச்சனை சொன்னேன். ஸோ அதுக்கு மெலட்டினின் சப்ளிங் ஸ்ப்ரே. மெலட்டினின் சுரக்கணும், அது சரியாக சுரக்க மாட்டுது. ஏன் சுரக்கலை? ஏன்னா நம்முடைய சிஸ்டம் மாறிடுச்சு அப்படிங்கிறது தான். ஸோ ஆக்சிஜன் லெவல் மூளைக்கு போய் சேரலை. புரியுதுங்களா? மூளைக்கு கரெக்டான ஆக்சிஜன் போய் சேரணும், அது போய் சேரலை. புரியுதுங்களா? ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணுறோம்? நம்ம மெலட்டின் சப்ளிங் ஸ்ப்ரே எடுத்துக்கிறோம். அதே போல் உடம்பு நம்ம ஆக்டிவாக இருக்கிறதுக்கு எனர்ஜி பூஸ்டர், மல்டி விட்டமின்ஸ் பற்றாக்குறை ஏற்படும் இந்த மாதிரி டயத்தில். அப்போ மல்டி விட்டமின் கம்மிஸ் இருக்குது, மல்டி விட்டமின் ஸ்ப்ரே இருக்குது. அதே போல் விட்டமின் டி சப்ளிங் ஸ்ப்ரே இருக்குது. புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் நம்மளுடைய இந்த இப்போ நான் சொன்ன இந்த பிரச்சனைக்கு நம்ம தீர்வாக கொடுக்க முடியும். ஸோ பிரச்சனை ப்ளஸ் அதுக்குண்டான தீர்வு எந்த சப்ளிமெண்ட்ஸில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சாலே போதும், நம்மளால ஈஸியாக ஒருத்தவங்களுக்கு சஜஷன் கொடுத்தோம். நான் இப்போ சொன்னது எல்லாமே பிரைமரி ப்ராடக்ட். இது இல்லாமல் செகண்டரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்குது. சரிங்களா? அதெல்லாம் நம்ம அடிஷனல் ஆட் பண்ணி கொடுக்குறது. இப்போ எப்படி டாக்டர்ஸ் வந்து மெடிசன் கொடுத்தாங்கன்னா, இப்போ சுகருக்கு கொடுக்குறாங்க, சுகருக்கு மெட்ஃபார்மின் கொடுப்பாங்க. மெட்ஃபார்மின் கூட சேர்த்து என்ன பண்ணாங்க? ஒரு விட்டமின் B12 விட்டமின் பி கொடுப்பாங்க, பி காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி செகண்டரி சப்ளிமெண்ட்ஸ் மற்றதெல்லாம் சரிங்களா? ஆனால் பிரைமரி சப்ளிமெண்ட்ஸ்ன்றது எது என்ன பிரச்சனைக்குன்றதை நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நோனி, ஆலிவேரா, நீமு, டாக்ஸ்லின் இதெல்லாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த கழிவுகள் நீக்கம் சொன்னல, அந்த கழிவு நீக்கம் சரியா கழிவு வந்து வெளியே போகலை, கழிவுகள் வெளியேற மாட்டுது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம லங்ஸ்ல வந்து கழிவுகள் சேர்ந்துருக்கு. சுவாசத்தில் நம்ம சுவாசிக்கக்கூடிய சுவாசத்தில் கழிவுகள் நிறைய போகுது. நம்ம என்ன பண்ணுறோம்? டஸ்ட் எல்லாம் ஸ்மெல் பண்ணுறோம். அதெல்லாம் என்ன ஆகுது? லங்ஸ் பாதிக்குது, நுரையீரல் பாதிக்குது. அந்த நுரையீரல் பாதிக்குது, அதை வெளியேற்றணும் அப்படின்னா அதுக்கு தேவை நோனியில் இம்யூனிட்டி பூஸ்டர் இருக்குது. ப்ளஸ் அது லங்ஸுக்கும் சப்போர்ட் பண்ணுது. அதே போல் உடம்பு ஹீட்டு ஓவர் ஆகிடுது. ஸோ அப்போ ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணணும். ஹீட் அதிகமாச்சுன்னா ஆக்சிஜன் பற்றாக்குறை ஆகும். அப்போ ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணணும், அதுக்கு ஆலிவேரா. அடுத்தது ரத்தத்தில் கழிவு அதிகமாக சேர்ந்துருது, நீம். உடம்பு ஓவரால் கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு டாக்ஸ்கிளீன். இன்னும் நிறைய சொல்லிட்டு போகலாம் இந்த மாதிரி. ஸோ மேஜரான ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம். ஸோ என்ன பர்பஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வாதம் பிரச்சனை எப்போ வரும் அப்படின்னா மேஜராக கோடை காலங்களில் ஏற்படும். அதிகமாக இந்த கிளைமேட் சேஞ்சினால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நான் இப்போ சொல்கிறது. கோடை காலத்தில் வரக்கூடிய பாதிப்புனா இந்த வாதம். ஏன்னா வெயில் அதிகமாக தாக்கம் இருக்கும். வெயில் அதிகமாக தாக்கம்னு நம்ம வெயிலில் போகிறோம். வெயிலில் போகும்போது நம்மளுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம். இதை தாண்டி ஏஜ் ஃபேக்டர்னால இருக்கிறது இருக்குது, நம்ம சாப்பிட்ற உணவு முறையில் மாற்றங்கள்னால இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் மேஜர் எப்படின்னு பார்க்குறோம். புரியுது? நான் சொல்கிறது மேஜர் ப்ராப்ளம்ஸ். அடுத்து பித்தம் போது இப்போ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான். ஸோ நம்மளுடைய மெட்டபாலிசம் ரொம்ப ரொம்ப முக்கியம். மெட்டபாலிசம் சுரக்கணும். மெட்டபாலிசம் சரியாக சுரக்கலை. இப்போ நிறைய கேசஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்ஃபெர்டிலிட்டி, குழந்தையின்மை பிரச்சனை. இப்போ யோசிச்சு பாருங்க, குழந்தையின்மை பிரச்சனைக்கு காரணம் என்ன? மெட்டபாலிசம் சரியாக சுரக்கலை. விந்துத்தன்மையோ இல்லை பெண்களுக்கு வந்து அந்த ஏற்படக்கூடிய அந்த அண்டம் அந்த இதுங்களோ சரியாக வந்து வேலை செய்யலை. அதுக்கு காரணம் உடம்புல மெட்டபாலிசம் சரியாக வேலை செய்யலை. என்சைம் வந்து ப்ராப்பராக சுரக்கலை. அந்த என்சைம் சுரக்கணும் அப்படின்னா அதுக்கு தேவையான சப்ளிமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இதில் விஷயத்தில் எனர்ஜி பூஸ்டர் இருக்குது, பெண்களுக்கு சதாவரி மேக்ஸ் இருக்குது. ஸோ அடுத்து கேனோடர்மா இருக்குது. இது எல்லாமே அது சம்மந்தம். அதே போல் அலர்ஜிக்கு நோனி அலர்ஜிக்கு கொடுக்கலாம், கேனோடர்மும் அலர்ஜிக்கு கொடுக்கலாம். நெக்ஸ்ட் குடல் சம்பந்தமான பிரச்சனைகள் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். பித்தம் அப்படின்னாலே குடல் சம்பந்தமான பிரச்சனைகள். அப்போ வந்து நோனி வந்து என்ன ஆகுது? உங்களுக்கு டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து சரி பண்ணுது. அதே போல காம்பயோட்டிக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராடக்ட். காம்பயோட்டிக்ஸ் 2 வகையான பயோட்டிக்ஸ் இருக்கு. அதாவது ப்ரீபயோட்டிக், ப்ரோபயோட்டிக்னு சொல்லி 2 இருக்கு. இது ரெண்டுமே சேர்ந்து என்ன பண்ணும்? நம்மளோட குடல், அந்த குடல்லையும் குடல் வால்கள் இருக்குல்ல, கட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கட்ஸை வந்து வயிற்றில் இருக்கக்கூடிய குடல் பகுதியை வந்து
ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக வச்சுக்கக்கூடிய வேலையை பார்க்கக்கூடியது இந்த காம்பயோட்டிக்ஸ். குட் பாக்டீரியா பேட் பாக்டீரியான்னு சொல்லுவாங்க. அந்த குட் பாக்டீரியான்றது இதில் நிறைய இருக்கு. கேப்சூல் இன் கேப்சூல் மெத்தடில் கொண்டு வந்திருக்க ஒரே ஒரு கம்பெனி நம்ம வெஸ்டேஜ் கம்பெனி மட்டும்தான் இந்த கேப்சூல் இன் கேப்சூல் மெத்தடில் கொடுத்துருக்காங்க. மற்ற எல்லாமே ப்ரீபயோட்டிக் தனியாக இருக்கும், ப்ரோபயோட்டிக் தனியாக இருக்கும். வெளியிலலாம் நம்ம வெஸ்டேஜை மட்டும்தான் ரெண்டுமே சேர்ந்து கேப்சூல் கேப்சூல் ஃபார்மேட்டில் காம்பயோட்டிக்ஸ்ன்ற மெத்தடில் கொடுத்துருக்காங்க. அதே போல் டாக்ஸ் கிளீன் யாருக்கா அஜீர்ண கோளாறு இருக்குது, இல்லை வந்து சரியாக மோஷன் போகல அப்படின்னா டாக்ஸ் கிளீன் தாராளமாக கொடுக்கலாம். ஃப்ளக்ஸ் ஆயில், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னா ஃப்ளக்ஸ் ஆயில். என்ன இருக்குன்னு சொல்லியிருக்கேன், பித்தளில் என்ன வரும், நெஞ்செரிச்சல்ன்ற பிரச்சனை இருக்கும், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம ஃப்ளக்ஸ் ஆயில் தாராளமாக சஜஷன் பண்ணலாம். அடுத்து அல்சர், ஏற்கனவே சொன்னேன் வயிற்றில் அல்சர் வரும், பித்த ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அல்சர் வரும். ஸோ அல்சர் வந்துச்சுன்னா குர்குமின் ப்ளஸ் கொடுக்கலாம், ஹீட் பாடியாக இருந்துச்சுன்னா ஆலிவேரா கொடுக்கலாம். இல்லை ஹீட் பாடி கிடையாது, அவங்க வந்து கோல்டு பாடியில் வேறு ஏதாவது சொல்கிறாங்கன்னா அவங்க கூட குர்குமின் ப்ளஸ் கூட சேர்த்து ஃபைபர் கொடுக்கலாம். ஃபைபரோ பெண்களாக இருந்தால் நீம் கொடுக்கலாம், ஆண்களாக இருந்தால் ஒரே 1 மாதம் மட்டும் நீம் எடுத்துக்கலாம். 6 months ஒன்ஸ் நீம் ஃபாலோ பண்ணலாம். நெக்ஸ்ட் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், அந்த கழிவுகள் சரியாக வெளியேறலை அப்படின்னும் போது இந்த இடத்துல வேலை செய்யக்கூடியது ஃபுட் பேட்ச் இருக்குது. கிட்னி ப்ராப்ளம் வந்துச்சுன்னா உடனே என்ன பண்ணுவோம், ஃபுட் பேட்ச் கொடுக்கலாம். லிவர் ப்ராப்ளம் இருக்கா, லிவர் ஹெல்த் இருக்குது, கிட்னி ஹெல்த் இருக்குது. ஸோ ஆயுஸ் அந்த கேட்டகரியில் அதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியது கேடர்மா, ஸ்பேரல்னா இதெல்லாம் அதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியது. ஸோ கிட்னி ப்ராப்ளம் இருந்தால் ஸ்பேரல்னா எடுக்கக்கூடாது. எதுக்கு எதை எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே போல் உடம்பு வந்து ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்பேரல்னா கொடுப்போம். ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்கு ஸ்பேரல்னா கொடுப்போம். வெயிட் லாஸ் பண்ணணும், கொழுப்பு குறைக்கணும், ஸ்பேரல்னா கொடுக்கலாம். ஃப்ளாக்ஸ் ஆயில் கொடுக்கலாம். அதே போல் கண் பாதிப்புகள், ஐ சப்போர்ட். உணவு செரிமானம் சரியாக இருந்துச்சுன்னா கண்ணுக்கு தேவையான ஊட்டச்சத்து சரியாக போய் சேரும். உணவு செரிமானம் சரியாக இல்லை அப்படின்போது கண்ணுக்கு தேவையான ஊட்டச்சத்து போய் சேராது. அப்போ அந்த கண் பாதிப்புக்கு ஐ சப்போர்ட் இருக்கு, கிரில்லாயில் இருக்கு. இந்த இடத்துல ஸ்பைரல்னாவும் கண் பாதிப்புக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ ப்ளஸ் பிரைன், முக்கியமானது மூளை சரியாக வேலை செய்யணும். இன்விகோ ப்ரோட்டீன் பவுடர் இருக்கு. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லார்ஜினின் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மூளை வந்து சரியாக செயல்படுறதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய விட்டமின் B12 சப்ளிங் ஸ்ப்ரே. ரத்தத்தின் அளவை சரியாக வச்சுக்கணும். ரத்தத்தின் அளவு சரியாக இருந்தால்தான் தேவையான ஆக்சிஜன் கரெக்டாக மூளைக்கு போகும். மூளைக்கு போகும்போது அதோட விட்டமின்ஸ் வந்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளில் இருக்கக்கூடிய விட்டமின் மினரலை சரியாக பிரித்து அதை கொண்டு போய் சேர்க்கும். ஸோ அப்போ உணவு சிஸ்டம் எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம வந்து சாப்பிடல அப்படின்னா எப்படி இருக்கும், உடம்புக்கு தேவையான விட்டமின்ஸ் கிடைக்குமா? மினரல்ஸ் வந்து நம்ம தண்ணியில் எடுத்துக்கணும், பட் விட்டமின்ஸ் அப்படிங்கிறது உணவு முறையில் மட்டும்தான் கிடைக்கும். அண்ட் ஃபைனலி கபம். ஸோ இதுக்கிட்டே பார்த்த மாதிரி தான் கோல்டு, காஃப் இதெல்லாம் வருது, நம்ம உடனே என்ன பண்ணுவோம், போயிட்டு மாத்திரை வாங்கி உடனே சாப்பிட்றணும். அப்படி சாப்பிட்டா சரியாயிடுமா அப்படின்னு பார்த்தா அப்பயும் சரியாகாது. அப்போ நம்ம அதை சரியாக எடுத்துக்கணும் அப்படின்னும் போது இங்கே நம்ம வெஸ்டேஜில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட் குர்குமின் ப்ளஸ், ரொஸ்போ கேர், பஞ்ச் துளசி. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுது, சளி இருமல் பிரச்சனைக்கு தீர்வா அமையுது. எனவே ஏற்கனவே பார்த்தோம், கபம் அப்படின்னும் போது சளி இருமல் ரெண்டும் கண்டிப்பாக உண்டு, இந்த கபம்ல தான் வரும். இப்போ இருக்கக்கூடிய கிளைமேட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான தேவையான ப்ராடக்ட் ரெஸ்போ கேர் அண்ட் பஞ்ச் துளசி, குர்குமின் ப்ளஸ். இது மூணும் நம்ம தொடர்ந்து எடுத்துக்கலாம். இம்யூனிட்டி பூஸ்டர், நோய் எதிர்ப்பு சக்திக்கு நோனி இருக்கு, சேம் அதே பிரச்சனைக்கு. அதுக்கடுத்து மசிலுக்கு புரோட்டீன் பவுடர். மசில்ஸ் ஆக்டிவாக இருக்கணும். மசில் ஆக்டிவாக இருந்தாதான் நம்ம என்ன பண்ண முடியும், கரெக்டாக செயல்பட முடியும். அந்த ஜவ்வு பகுதி அதெல்லாம் அந்த மூட்டு அந்த இலகுத்தன்மைன்னு சொல்லுவாங்க, அந்த இலகுத்தன்மை சரியாக இருக்கணும் அப்படின்னா உடம்புக்கு புரோட்டீன் தேவை, குளுக்கோசமின் தேவை. குளுக்கோசமின் அப்படிங்கிற என்சைம் கரெக்டாக சுரக்கணும். அப்படி சுரக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியது புரோட்டீன் பவுடர், கொலஜன், குளுக்கோசமின். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெஜ்லேயே கொலஜன் கொண்டு வந்திருக்காங்க. வெஜ் கொலஜன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவானது. என்ன அப்படின்னா அதனுடைய அப்சர்ப்ஷன் அதிகம், அதனுடைய ஜீரண சக்தி அதிகம்.
ஃபாஸ்ட் அப்சர்ப்ஷன், ஃபாஸ்ட்டாக வந்து டைஜஸ்ட் ஆகக்கூடியது வெஜ் கொலஜன் அப்படிங்கிறது. ஸோ வெஜ் கொலஜனுக்கும் நான்வெஜ் கொலஜனுக்கும் என்ன வித்தியாசம்னா, நான்வெஜ் கொலஜன் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும், இட் வில் டேக் மோர் டைம். வெஜ் கொலஜன் அப்படிங்கிறது ஃபாஸ்ட்டாக டைஜஸ்ட் ஆகிடும். ஸோ உடனுக்குடனே நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ ஃபாஸ்ட்டாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, அக்ரியில் 82ல் வந்து க்ரீன் அண்ட் எல்லோன்னு கொடுத்துருக்காங்க. க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக ப்ராசஸ் ஆகும், எல்லோ வந்து ஃபாஸ்ட்டாக அப்சர்வ் ஆகும்னு சொல்லுவாங்களா, சேம் அதே மெத்தட் தான் இந்த வெஜ் கொலஜன் நான்வெஜ் கொலஜன் அப்படிங்கிறது. ஸோ முறையாக வெஜ்ஜில் வந்து கொலஜன் கொண்டு வந்தது நம்ம வெஸ்டேஜ் நிறுவனம். வேற எந்த ஒரு நிறுவனத்திலையும் வெஜ் கொலஜன் கிடையாது. அதுவும் கேப்சூல் இதில் எந்த ஃபார்மெட்டில் சேஷட் அந்த கரெக்டான அளவில் பிரித்து கொடுக்குற தன்மை வந்து வேற எங்கேயுமே இல்லை. அப்படியே டப்பா டப்பா கொடுத்துருவாங்க, அளவு பார்த்து நம்ம தான் எடுத்துக்கணும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது, கரெக்டான அளவில் நம்மளுக்கு பிரித்து கொடுத்துட்டாங்க கம்பெனி. அதே போல ஆம்லா பெஸ்ட் இம்யூனிட்டி பூஸ்டர். நம்மளுடைய தோல் சுருக்கங்கள், இந்த இளமை சரியா பராமரிக்கிறது, முடிக்கு தேவையான புரோட்டீன் சத்து, பயோட்டின், ஸோ இதெல்லாமே கொடுக்குறது. ஃபோலிக் ஆசிட்ல பார்த்தீங்கன்னா பயோட்டின் இருக்கு. ஸோ ஆம்லாவில் கொலஜன் இருக்கு. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா சீபக்தான் பெஸ்ட் இம்யூனிட்டி பூஸ்டர். யார் வேணால் எடுத்துக்கக்கூடியது, பிரச்சனை இருந்தாலும் இல்லைனாலும் எடுத்துக்கலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ப்ராடக்ட் சீபக்தான். ஸோ சீபக்தான் வந்து சரியான அளவில் நம்ம உடம்பு வந்து மெயின்டைன் பண்ணக்கூடியது. தைராய்டு எந்த பிரச்சனையாக இருந்தாலும், அந்த என்சைம்லாம் பிரச்சனை இருக்குன்ற அந்த பிரச்சனைக்கெல்லாம் இது ஒரு தீர்வு அமையும். ஸோ இது எல்லாமே இதில் வருதுன்னா கபமில் வருது. என்ன கபம் அப்படிங்கிறது ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், நீர் சத்து. ஸோ உடம்புல வந்து நீரின் அளவு சரியாக பராமரிக்கணும். ஸோ அப்போ நம்ம உடம்பு நிலை என்னன்னு சரியா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, உடம்பு எப்படி இயங்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுட்டா மட்டும்தான் நம்ம சப்ளிமெண்ட்ஸ் வந்து சரியா சஜஷன் எடுத்துக்கிட்டு நம்மளும் எடுத்துக்க முடியும், மற்றவங்களும் கொடுக்க முடியும். டயர்னஸ் போகணுமா, இப்போ இந்த கபம்னு சொன்ன கபம்னும் போது டயர்னஸ் வரும்னு சொல்லியிருக்கேன், சோம்பல். அந்த சோம்பல் போகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், தாராளமாக சிஎம்டி தாராளமாக எடுத்துக்கலாம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீபக்தான் எடுத்துக்கலாம் ரெகுலராக. சீபக்தான்லாம் ரெகுலராக எடுத்துக்கணும்னா டயர்னஸ் இருக்காது. ஸோ அப்போ எந்த அளவுக்கு நம்மளுடைய கம்பெனி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுட்டோம் அப்படின்னாலே நம்ம உடம்ப சரியான அளவில் பராமரிச்சுக்க முடியும். இந்த வாதம், பித்தம், கபம் இந்த மூணுத்தையும் சமநிலைப்படுத்தணும் அப்படின்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளை சரியான விதத்தில் சாப்பிடணும். கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும்போது ரொம்ப ஆரோக்கியம் சாப்பிடக்கூடாது, கொஞ்சம் வெது வெதுப்பான இருக்கும் போதே சாப்பிட்றணும். அதே போல் நம்மளுடைய சப்ளிமெண்ட்ஸை சரியான அளவில் எடுத்துக்கணும். என்ன சப்ளிமெண்ட்ஸ் வந்து எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது இப்போ தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம சாப்பிட்ற உணவுல வந்து இப்போ இந்த விஷயங்கள்லாம் இல்லை அப்படிங்கிறதுனால தான் நம்ம வந்து சப்ளிமெண்ட்ஸ்ன்றதே ஒன்று எடுத்துக்கிறோம். காம்பைட்டிஸ் வந்து உணவுல இருந்துச்சுன்னா நம்ம சப்ளிமெண்ட்ஸ் தேவையில்லையே. ஆனால் சாப்பிடக்கூடிய உணவுல நம்ம வந்து சரியான அளவு எடுத்துக்கணும், அரிசி உணவுன்ற மாதிரி எடுக்கிறோமா, கண்டிப்பாக கிடையாது. அப்போ உணவு முறை சரியா இருக்கு, நம்மளுடைய உடற்பயிற்சி மற்றதெல்லாம் வெறும் உணவு முறை மட்டும் பார்க்கக்கூடாது, இங்கே வந்து மற்றதையும் பார்க்கணும். அதாவது நம்மளுடைய உடற்பயிற்சி, அதுக்கப்புறம் டெய்லி ஆக்டிவிட்டி, நம்மளோட வாழ்நாள் முறை, நம்ம வந்து ஒரு வாழக்கூடிய சுகாதார நிலை, நம்ம சுற்றுச்சூழல் நிலை எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், யோகா, மெடிடேஷன், இந்த மாதிரி விஷயங்களையும் கூடவே ஃபாலோ பண்ணணும். நம்மளோட உடம்பை சமநிலையில் வச்சுக்கணும் அப்படின்னா, நம்ம உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படின்னா, இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் சித்த மருத்துவமும் ஆயுர்வேதாவும் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஆயுர்வேத முறையில தான் நம்மளோட ஆயுஷாந்தி கேட்டகரியில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்கிறது. மொத்தமே ஒரு 8 பொருள் தான் ஆயுஷாந்தியில். டைரக்டா அதுக்குண்டான பிரச்சனைகள் இருக்கு. ப்ரோஸ்டேட்காரன் அப்படின்னா ப்ரோஸ்டேட்டுக்காக, அதாவது ஆண்கள் அந்த விரைப்பைக்காக அந்த பிரச்சனைக்கு நம்ம அதை கொடுக்கலாம். அதே போல டாக்ஸ் கிளீன், உடம்புல உள்ள நச்சுக்கழிவு வெளியேற்றணும் அப்படின்னா டாக்ஸ் கிளீன். நெக்ஸ்ட் கிட்னி ஹெல்த், கிட்னி ப்ராப்ளம் இருக்கா கிட்னி ஹெல்த், லிவர் ப்ராப்ளம் தான் லிவர் ஹெல்த், சுவாச பிரச்சனை இருந்தால் ரெஸ்பிராட்டி பிரச்சனைக்காக தான் அந்த ரெஸ்போ கேர் அப்படிங்கிறது. ரெஸ்போ அப்படின்னாலே அதுலேயே வந்துச்சு ரெஸ்பிராட்டின்ட்டு. ஸோ அப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி இந்த இடத்துல பிரித்து இந்த வாதம், பித்தம், கபம் கொடுத்துருக்குமோ அதுக்கேற்ற மாதிரியே நம்மளோட ப்ராடக்ட்டும் பிரித்து கொடுத்துருக்காங்க. 5 சிஸ்டம். ஸோ அந்த 5 சிஸ்டத்தை நம்ம கலந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னும் போது கண்டிப்பாக இந்த 5த்தையும் நம்ம சமநிலையில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட உடம்புல எந்த ஒரு நோய்களும் வராது. ஸோ
ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் than கியூர் அப்படின்னு சொல்லுவாங்க. வருமுன் காப்போம், காப்பதே சிறந்தது அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி நம்மளுடைய ப்ராடக்ட் முழுக்க முழுக்க வருமுன் காப்போம் அப்படிங்கிற மெத்தட்ல தான் கொடுத்துருக்காங்க. ஒரு சில நோய்கள் வந்ததுக்கு அப்புறம் மெடிசனோட சேர்த்து நம்மளது எடுக்கும் போது அது வேகமா வேலை செஞ்சு அந்த பிரச்சனையை சரி பண்றது மட்டும் இல்லாம மறுபடியும் அந்த பிரச்சனை வராம பாதுகாக்கிறதுக்கு நம்ம சப்ளிமெண்ட்ஸ் வேலை செய்யுது. அப்ப நம்ம சப்ளிமெண்ட்ஸ் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிற விஷயமும் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். ஸோ சரியான சப்ளிமெண்ட்ஸ் சரியான சஜஷனோட நம்ம சரியான அளவில் எடுத்துட்டு இருக்கும்போது நம்மளுடைய உடலை நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டு நம்ம ஒரு சரியான நிறுவனத்தில் இணைஞ்சிருக்கோம். ஸோ சரியான கெய்னஸ் சப்போர்ட் சிஸ்டம் இருக்கு. அதை பயன்படுத்திட்டு நம்ம ஆரோக்கியமான செல்வத்தை எடுத்து நம்ம வந்து ஒரு லக்ஸரியான லைஃப்பை வாழ்வோம், ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடமாக டைம் ஃப்ரீடமாக வாழ்வோம் அப்படின்னு சொல்லி இந்த மீட்டிங் வாய்ப்பளித்த எனக்கு நன்றி.